முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம் ஆகிய 3 முக்கியமான மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பிரதமர் மோடிக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். முதலமைச்சர் பதவியிலிருந்து 3 எதிரிகள் இறங்கிவிட்டதாக அவர் மகிழ்ந்திருப்பார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தகுதியை பெறாமல் போயிருக்கலாம். அதற்காக பிரதமர் மோடியின் கட்சி ஆட்சிக்கு வந்துவிடவில்லை. 27 இடங்களில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில்தான் மோடியின் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. பழனிசாமி மூலமாக ஆட்சியை பிடிக்க நினைத்த பாஜக படுகுழிக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனவே இதில் மோடி மகிழ்ச்சியடைய என்ன இருக்கிறது என விமர்சித்துள்ளது. கேரளாவில் தேர்தல் களத்தில் பாஜகவே இல்லை. அங்கே மோதலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வசம் இருந்த ஆட்சி காங்கிரஸ் வசம் உள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டசபையில் 102 தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றியிருக்கிறது. 35 இடங்களை இடதுசாரி அணி பிடித்துள்ளது. பாஜக எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது தெரியுமா? மொத்தமே 3 தான். அதாவது 140 தொகுதிகளில் வெறும் 3 இடங்களை பிடித்துள்ளது பாஜக. எனவே இதில் மோடி மகிழ்ச்சியடைய என்ன இருக்கிறது என முரசொலி நாளேடு வினவியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 3 முறையாக வென்று முதலமைச்சராக இருந்தார் மம்தா. 15 ஆண்டுகளாக தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். அந்த அதிருப்தியை பாஜக பயன்படுத்திக் கொண்டது. பாஜகவின் எதிரிகளான காங்கிரஸ், இடதுசாரிகள், திரிணாமுல் ஆகியவை தனித்தனியாக போட்டியிட்டதும் பாஜகவின் வெற்றிக்கு ஒரு காரணமாகும். கடந்த 2 ஆண்டுகளாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கு வங்கத்தையே குறிவைத்தபடி இருந்தார். பெண் வாக்காளர்களுக்கு மாதம் 3000, பேருந்துகளில் இலவச பயணம் ஆகிய வாக்குறுதிகளால் பாஜக மக்களை ஈர்த்தது. இது ஆட்சி மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமாகும். திரிணாமுல் காங்கிரஸ் 40.81 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது. பாஜக 45.46 விழுக்காடு வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. திரிணாமுல் வாக்குகள் முழுமையாக வீழ்ந்துவிடவில்லை. இருப்பினும் மேற்கு வங்கத்தை நினைத்து மட்டுமே பிரதமர் மோடி மகிழலாம் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மூவருக்கும் முடிந்த அளவு குடைச்சல் கொடுத்து வந்தார் பிரதமர் மோடி. பாஜக ஆளாத மாநிலங்கள் என்பதை விட அதிகாரம் பொருந்திய ஆளுமைகள் இவர்கள் என்பதும் மோடி கொடுத்த குடைச்சலுக்கு அடிப்படை காரணம். பிரதமர் ஆவதற்கு முன்னால் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர்தான் நரேந்திர மோடி. அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மாநில உரிமைகளுக்காக கடுமையாக குரல் கொடுத்தவர். டெல்லியிலிருந்து ஆள்வதா என்று கேட்டவர்தான். பிரதமரானதும் அளித்த பேட்டியில், நான் அப்படி இருக்க மாட்டேன், எந்த மாநிலத்தையும் பழிவாங்க மாட்டேன், மாநிலங்களை மதித்து செயல்படுவேன் என்று சொன்னவர்தான் மோடி. ஆனால் இதற்கு முற்றிலும் விரோதமாகத்தான் கடந்த 12 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார். மாநிலங்களுக்கு எதிராக அவர் நடத்தி வரும் வேட்டையால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள்தான் தமிழ்நாடும், கேரளாவும், மேற்கு வங்கமும் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. தமிழ்நாட்டை மொத்தமாக பழிவாங்கினார்கள். ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை அறிவித்துவிட்டு 10 ஆண்டுகளாக கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மதுரைக்கு மெட்ரோ ரயில், திருச்சிக்கு மெட்ரோ ரயில், கோவைக்கு மெட்ரோ ரயில் கேட்டோம், தரவில்லை. ஒசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி தரவில்லை. சென்னை மெட்ரோ திட்டத்துக்காக ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை முழுமையாக தராமல் இழுத்தடிக்கிறார்கள். பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களை மறுக்கிறார்கள். ஒன்றிய அரசு தர வேண்டிய திட்டங்களுக்கான நிதியை கூட நிறுத்தி வைக்கிறார்கள். ஒன்றிய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி என்ற பெயரால் வசூலிக்கப்படும் அநியாய வரி காரணமாக தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு மட்டும் 9600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இப்படி செயற்கையான ஒரு நிதி நெருக்கடியை உருவாக்கியது ஒன்றிய பாஜக. இதே நிலைமைதான் கேரளாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும். இதே நிலைமைகள்தான் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கும். மாநில முதலமைச்சர்கள் டெல்லிக்கு போய் போராட்டம் நடத்திய காட்சிகளெல்லாம் மோடி ஆட்சி காலத்தில்தான் நடந்தன. டெல்லிக்கு போய் சாலையில் நின்று போராட்டம் நடத்தினார் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் போராட்டம் நடத்தினார். இதெல்லாம் இந்திய நாட்டின் பிரதமருக்குத்தான் அவமானம் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசாங்கத்தின் எதேச்சதிகார தன்மையால் அதிகம் பாதிக்கப்பட்ட முதலமைச்சர்கள் இனி முதலமைச்சர் நாற்காலியில் இல்லை என்று பிரதமர் மோடி மகிழலாம். ஆனால் இவர்கள் அரசியல் களத்தில் பலம் பொருந்திய தலைவர்கள், அந்தந்த மாநில எல்லைகளை கடந்த தலைவர்கள். இந்திய நாடாளுமன்றத்தில் பலம் பொருந்திய உறுப்பினர்களை திராவிட முன்னேற்றக் கழகமும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் வைத்துள்ளது. இந்த உறுப்பினர்கள் பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டையும் கேரளத்தையும் மேற்கு வங்கத்தையும் நினைவூட்டிக் கொண்டேதான் இருப்பார்கள் என கூறி
தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.